ஏமன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நெய் தான் காய்ச்சிட்டு இருக்கேன் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இந்த ஒரு 2 3 நாளைக்கு முன்னாடி காட்டினேம்ல வந்து ஐஸ் கட்டி உருவே மாட்டேக்கு. அதனால நான் இன்னைக்கு காய்ச்சல நாளைக்கு காய்ச்ச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சேன் பாருங்க. சரின்னு பார்த்து 3 நாள் ஆகுது. அதுக்கு இன்றைக்கி தான் எனக்கு வேலை வந்திருக்கு. சரின்ட்டு நானும் இன்னைக்கு ஐஸ் கட்டி உருவினாலும் சரி உருவாட்டியும் சரி நான் நெய்யை காய்ச்சி ஆகணும்னு இன்றைக்கி அந்த வேலையில் இறங்கிட்டேன். நானும் நெய்யை இது இல்லாட்டி ஒரு வாரம் ஆகுது பற்றில. அது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் ஆகுது. அது வந்து வாடை வந்துடும், ஒரு மாணிக்கு வாடை வருமா, அப்போ நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நெய் காய்ச்சியே ஆகணும் நெய்யை காய்ச்சிட்டேன். நான் நெய்யை காய்ச்சி இறக்கவே போகிறேன். ஆனால் இன்னும் ஐஸ் கட்டி உருகுன படம் இல்லை. நம்மளை விட சோம்பேறித்தனமாக இருக்கும் போல இருக்குது இந்த ஐஸ் கட்டி. அநியாயத்துக்கு ஒரு அவசரத்துக்கு உதவுதா, சரி நல்ல கூலிங் தண்ணி வேணும்னு தானே ஐஸ் கட்டி வச்சேன். அது நான் அவசரத்துக்கு உதவணும்ல, உதவ மாட்டேக்கு, அது கிடக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் துவாசை தான் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த இந்த விதவிதமாக அந்த ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு காமெடி பார்த்தேன். அதில் அவ என்ன சொன்னாங்கன்னா, வீட்டுக்காரருக்கு வந்து விதவிதமாக குழம்பு எடுத்து வந்து வைப்பாவ. உடனே அவர் கேட்பார், என்னம்மா இன்றைக்கி விதவிதமாக செஞ்சுருக்க அப்படின்னு கேட்பாரா. அப்போ உடனே வீ சொல்லுவாள், நான் இன்றைக்கி தான் ஃப்ரிட்ஜை காலி பண்ணினேன் அப்படிம்பாவ. ஆனால் அது காமெடிக்கு வேணால் அது நல்லா இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லுங்கள், நம்ம ஃப்ரிட்ஜை காலி பண்ணாலோ இல்லை வந்து நம்ம கிச்சனை காலி பண்ணாலோ க்ளீன் பண்ணாலோ அதில் வந்து விதவிதமாக சாப்பிடுறது யாருன்னா நம்ம பொம்பளைகள் தான். அந்த புண்ணிய பிறவி எடுத்து நம்ம தான் சாப்பிடுவோம். ஏன்னா என்ன மிச்சம் மீதி கிடக்கோ அதை நம்ம தானே சாப்பிடுவோம். நான் ஆம்பளைகளுக்காக கொடுப்போங்க. அப்புறங்க இப்போ இந்த சோறு வந்து எங்கள் வீட்டுக்காரே 10 மணிக்கு வருவாங்க. அவை வார வரைக்கும் இந்த சோறு வச்சுருந்தா கண்டிப்பாக வம்பா போயிடும். நான் இந்த இத்தினோண்டு சோறை மெனக்கட்டு நான் சூடு பண்ணி வைக்க முடியுமா? அதனால் மிச்சம் கிடக்கு. இதை நம்ம சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கழுவி போட்டுருவோன்ட்டு நான் நினைக்கிறேன். அப்போ நமக்கு சோறு கிடக்கிறதுனால தோசை ஒன்றை குறைச்சாச்சு, சட்னி அதுதான். இதே மாதிரி தான் என்னென்ன மிச்சம் மீதி கிடக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வயிற்றுக்குள்ளே தான் தள்ளுவோம். அந்த மாதிரி ஒரு புண்ணிய பிறவி எடுத்திருக்கோம். அதுக்கெலாம் நம்ம பெருமைப்படணும். பார்த்துக்கிடுங்க. அப்புறம் அவ்வளோதான். எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. இந்த துவையல் தான் இருக்குது. ஆனால் துவையலுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஒரு வேளை வெந்நியை நல்லா சூடு பண்ணி துவையலை ஊற்றி கொடுத்துலாமான்னு பார்க்க. இன்றைக்கி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போனேன்.